Hello friends, welcome to Mid-Wicket Masala. Sunday double header. CSK vs KKR. டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த சண்டே நடந்த மேட்சை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சவுத் ஆஃப்ரிக்கன் வாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக ரெண்டு டீம்லேயுமே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் அண்ட் மிரான் தாஹிர், அங்கே கிறிஸ் மோரிஸ் அண்ட் ரபாடா ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். சிஎஸ்கே 8 மேட்ச்சில் 7 மேட்ச் ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிளில் 14 பாயிண்ட் எடுத்து உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் இந்த மாதிரி யாராவது ஜெயிச்சிருக்காங்களா, அவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 மும்பை இந்தியன்ஸ் 8 மேட்ச்சில் 7 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் அவங்க ரன்னர்ஸ் அப். 2014 கிங்ஸ் 11 பஞ்சாப் 8 மேட்ச் முடிவில் 7 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் அவங்களும் ரன்னர்ஸ் அப். சிஎஸ்கே அதையும் மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே நிறைய மாற்றிருக்கு, இதையும் மாற்றுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக 2 பேர் சிஎஸ்கேக்கு வந்து நல்லா திடீர்னு நல்லா விளையாண்டது. சுரேஷ் ராய்னா அண்ட் ரவீந்தர் ஜடேஜா. சிஎஸ்கேக்கு இதே வாடிக்கையாக போச்சு. டீம் ஃபுல்லாக மேட்ச் வின்னர்ஸ். இப்போ இது வரைக்கும் இதுக்கு முந்தின மேட்ச்லாம் யார் விளாண்டு நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்களோ அவங்க யாருமே நீங்கள் அந்தளவுக்கு சரியாக விளாட்ல. புதுசாக 2 பேர் வந்து மேட்ச் விளாண்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதுதான் சிஎஸ்கே டீமோட ஸ்ட்ரென்த்து. அன்பிரிடிக்டபிள். இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் பர்சன். எல்லாருமே விளாட்றாங்க. அதே மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ரான் தாஹிர் சொல்லியே ஆகணும். கேகேஆர் அந்த பிச்சு, கொல்கட்டா பிச்சு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஸ்பின்னர்ஸு 9.26 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க 4 ஓவரில். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு 70 ரனுக்கு ஒரு விக்கெட்டாக விழுந்துருக்காங்க ஆவரேஜாக. ஏன்னா இம்ரான் தாஹிர் அதை தலைகீழாக மாற்றி எழுதினாரு. 27 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார். முக்கியமாக கிறிஸ்லின் அண்ட் ஆண்ட்ரியூ ரசலோட விக்கெட் செமக்கி. அது மேட்ச் முடிஞ்சோடனே இம்ரான் தாஹிட்ட கேட்டதுக்கு தோனியை புகழாரம் சொல்லியிருக்காரு. இவர் நல்லா பவுலிங் போடுறதுக்கு தோனியோட கான்ஃபிடன்ஸும் அவர் கொடுத்த ஐடியாவும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா தோனி ஒவ்வொரு பேட்ஸ்மேன் பேட்டிங் பிடிக்கிறப்பையும் அவர்கிட்ட இந்த பேட்ஸ்மேன் எந்த இடத்துல அடிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு தாஹிர்கிட்ட நிறைய டிப்ஸ் கொடுக்குறதாகவும், அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் போடுங்க அப்படின்னு, இந்த இடத்துல போடுங்க அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் தாஹிர் இன்னைக்கு ஒரு பேட்டியில் மேட்ச் முடிஞ்சோடனே சொல்லியிருக்காரு. ஸோ தோனி ஒரு ஃபென்டாஸ்டிக் லீடர் அண்ட் வெரி குட் கேப்டன் அப்படின்னு, பயங்கர இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லலாம் இம்ரான் தாஹிர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரில அவருக்கு சப்போர்ட் பண்ண மிச்சல் சாண்டனர் நீங்கள் சூப்பராக போட்டார். அவரும் வந்து முக்கியமாக சுனில் நாராயண் எடுத்தார். சுனில் நாராயண் ஜென்ரலாக புவர் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். அதனால் சாண்டனர் நல்லா போட்டார். ஷர்தல் டாக்கூர் சூப்பராக போட்டார். எனக்கு ஜடேஜா தவிர இன்றைக்கி எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஜடேஜா கூட அந்த ஒரு ஓவர் கிறிஸ்லைன் அண்ட் 22 ரன் அடிச்சது, 3 6 ஒரு 4 அடிச்சது. மிச்சப்படி எல்லா பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் தொடர்ந்து 3வது தோல்வி இது அவங்களுக்கு. கேகேஆர் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா தோற்றுருவாங்க அப்படின்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. இன்றைக்கி அதுதான் நினச்சேன். சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு கேகேஆரை பேட்டிங் பிடிக்க சொன்னாங்க. கேகேஆர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 ஓவரில் 77-1 அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் ஆர்டருக்கு ஒரு 190 200 அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப கடைசி 4 ஓவரில் வெறும் 19 ரன் தான் அடித்தாங்க. சுத்தமாக அவங்களால் அடிக்க முடியல. பிரில்லியன் கேப்டன்சி பை தோனி அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண அவங்க பவுலர்ஸ் ஷர்தல் டாக்கூர் ஆகட்டும், தீபக் சஹர் ஆரம்பத்தில் அடிவாங்க, கடைசியாக அவங்க நல்லா போட்டது இம்ரான் தாஹிர், எல்லாருமே சூப்பராக போட்டாங்க. முக்கியமாக கிறிஸ்லின் ஆண்ட்ரி ரசலும் அடுத்தடுத்து அவுட் ஆனது. அது டாஹிரோட ஒரு ஃபென்டாஸ்டிக் பவுலிங். ஒரு 6 ஒரு 4 அடித்த பிறகு அதுக்கப்புறம் 5 ஓவருக்கு ரசல் போதும் அப்படின்னு நிறுத்திட்டு அடுத்த ஒரு சிங்கிள் தட்டி விட்டு அடுத்து பொறுமையாக விளாண்டுக்கலாம். பட் அவங்க பழக்க வழக்கமே அப்படி தான், அடிக்க ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க கேகேஆர். இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகலை, தோற்று போயிட்டாங்க. அப்புறம் கிறிஸ்லின் கூட அப்படி தான் போன ஓவர் அந்த அடி அடித்தார். வந்தவனும் இம்ரான் தாஹிர் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அப்ளை பண்ணி விளாண்டுருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருப்பாங்க. பட் கேகேஆர் அந்த மாதிரி டீம் கிடையாது. முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், அடி தட்டி தான் எப்பயுமே வந்து இறங்கினாலும் டம்முன்னு அடிப்பாங்க. இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களால ஸ்கோர் வரல, தோற்று போயிட்டாங்க 161. ஒரு ஸ்டேஜில் 4 விக்கெட் போனோன்னே தோனி கூட அவுட் ஆனவுடனே, நரேன் பால் அவுட் ஆனவுடனே தோற்றுருவோமோ அப்படின்றப்ப ஜடேஜாவும் ராய்னாவும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக விளாண்டாங்க. முக்கியமாக ஜடேஜா அந்த ஓவரில் அவர் அடித்த அந்த 16 ரன் தான் மேட்சே மாற்றுச்சு. முக்கியமாக டவுன் போய்கிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அடித்த பவுண்டரி ஆகட்டும், லெக் சைடில் ஃப்ளிக் பண்ண பவுண்டரி ஆகட்டும், ஒரு பவுண்டரி எட்ஜ் வாங்கி போச்சு இந்த 3 பவுண்டரியில். மீதி 2 பவுண்டரி ரொம்ப சூப்பராக அடித்தார். அதே மாதிரி ராய்னா டெஃபினட்டாக சிஎஸ்கேவோட தூண் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷம், இந்த வருஷம் அவர் சரியாகவே விளாடலை, ரொம்ப மோசம் விளாண்டுட்டு இருந்தார். கரெக்டான சமயத்தில் ஃபார்முக்கு வந்துட்டார். 36வது 50 அடித்தார் இன்றைக்கி. அவரில் ஒரு 2 ஃபுல்லாக பிடிச்சிட்டாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினா கூட 36 பால் 50 அடித்தா கூட கடைசி 7 பாலில் 18 ரன் அடிச்சு 58 நாட் அவுட் அப்படின்னு விளாண்டார். ஸோ சிஎஸ்கே லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேட்ச் ஜெயிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக டீமை ஷஃபில் பண்ணி வேறு யாராவது விளையாட சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேகேஆர் லெட்ஸி அடுத்து ஆர்சிபியோட விளையாட போகிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வேறு நடுவில். ஸோ கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ வந்து
வரிசையாக தோத்துட்டு வர்றதுனால டெஃபினட்டாக திங்க் பண்ணி அவங்க விளாடணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே இஸ் ஆன் டாப். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் vs எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் கட்டாயம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அவங்க ஊரில் இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பிடிக்க சொன்னாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இன்றைக்கி காலின் முன்ரோ உள்ளே வந்திருந்தார். காலின் முன்ரோ ஓரளவுக்கு நல்லாவே ஆனார். குவிக்காக 40 ரன்ஸ் அடித்தார். ஷிக்கர் தவன், பிருத்வி ஷா வழக்கம் போல் இன்றைக்கி சரியாக விளாடலை. காலின் முன்ரோ, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட் 3 பேர் ஓரளவு ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ காலின் முன்ரோ 40 அடித்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 40+ ரன்ஸ் அடித்தார். ரிஷப் பண்ட் ஒரு 23 24 அடித்தாங்க. 151 தான் அடித்தாங்க. அந்த ஸ்கோர் போதுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இல்லை பத்தாது, ஈஸியாக எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. யூசப் பத்தான் கிடையாது, மனிஷ் பாண்டே கிடையாது, முகமது நபி கிடையாது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் கவுல் விளாட்ல, அவங்களுக்கு போல கலீல் அகமது விளாண்டாரு, கேன் வில்லியம்சன் விளாண்டார், ரிக்கி புய் அப்படின்னு ஒரு புது பிளேயர் வேறு விளாண்டாரு. ஸோ 151 சேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா சேஸ் பண்ணிடுவாங்க தான் நானும் நினச்சேன். பட் அந்த பிச்சு ஆரம்பத்தில் இருந்தோட மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக படு மோசமாகி டெட் ஆகிடுச்சு. அப்படியே 155ங்கிறது 200 ஸ்கோர் சேஸ் பண்ணுற மாதிரி ஆனதுனால வார்னர் மாதிரி ஒரு ஃப்ளூயண்ட்டான பிளேயர், வார்னர் 50 அடிச்சிருந்தா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடித்தார். அவரால் இப்போ ஸ்கோரை கொஞ்சம் ரன் ரேட்டை அப் பண்ணவே முடியல. அவரால் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் 115க்கு 102க்கு 2 அப்படின்னு இருந்தாங்க. அடுத்த 15 ரனில் 8 விக்கெட் போயிடுச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கொலாப்ஸ் இன் ஐபிஎல். 15 ரன்னுக்கு 8 விக்கெட் போகிறதுலாம். கீமோ பால், ரபடா, மோரிஸ் சுத்தம் செம்ம கலக்கினாங்க. கடைசியில் மொத்தமாக க்ளீனாக காலி பண்ணிட்டாங்க அவங்கள. அமித் மிஸ்ரா அளவுக்கு நல்லா போட்டார். இது 2வது கொலாப்ஸ் உங்களுக்கு. ஏற்கனவே அல்சாரி ஜோசப் விளாட தெரியாமல் அவுட் ஆனாங்க வரிசையாக. இப்போ திருப்பி அடுத்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆட தெரியாமல் அவுட் ஆகிறாங்க. இட்ஸ் டெஃபினெட்லி எஸ்ஆர்ஹெச் இது ரொம்ப இந்த விக்ட்ரி ரொம்ப பாதிக்கும். ஏன்னா ஒரு ஜெயிச்சுக்கிட்டே வந்தவங்கள வரிசையாக தோத்துட்டு வந்தாங்க. அப்புறம் டீமை நிறைய மாற்றினாங்க. நீங்கள் 4 சேஞ்சஸ் பண்ணாங்க, திருப்பியும் தோத்துட்டாங்க. அவங்க தோத்த விதம் இருக்குது பாருங்கள், அது டெஃபினட்டாக அவங்களை ஹர்ட் பண்ணும். எஸ்ஆர்ஹெச் ஷுட் கம் பேக். அந்த பிச்சு அவ்வளோ மோசமாக விளாடும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா நார்மலான ட்ராக்கே போட்டிருப்பாங்க. ஒருவேளை போட்டிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். பட் இல்லை, பிச்சு தப்பாக ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கடகடன்னு ஏறி 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பராக இருக்காங்க. இன்னொரு 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஓரளவு பிளே ஆஃப்ஸில் கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புதுசாக ஒரு டீமு. முக்கியமாக எனக்கு சௌரவ் கங்குலியை ரொம்ப பிடிக்கும். அவர் யங் டீமை லீட் பண்ணுறதுக்கு அவர் தான் சரியான ஆள். ஏன்னா இந்தியாவே தலைகீழாக மாற்றினார். மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல் வந்ததுக்கப்புறம் கங்குலி லீட் பண்ணி தான் இந்தியன் டீமே தலைகீழாக மாற்றினார். இந்த டீமையும் நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அவர், ரிக்கி பாண்டிங் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்த 3 மேட்ச் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இந்த மேட்ச் முடிஞ்சோம், நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா அந்த மேட்சை பற்றி பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.